அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். கைஜோதிட முறையில் சில குறியீடுகள் இருந்தால் நம்ம வாழ்க்கையில் நமக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் செல்வத்தையும் நல்ல உயர்ந்த பதவியும் அதிகாரத்தையும் தரக்கூடிய வேலை, உத்தியோகம், தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. வேலை, தொழில் இவற்றை குறிக்கக்கூடிய கைரேகை குறியீடுகளை பற்றி பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். கைஜோதிட முறையில் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய வேலையும் அவன் செய்ய போகின்ற தொழிலையும் குறிக்கக்கூடிய ஒரு விஷயமாக விதிரேகையும் சனிமேடையும் சொல்கிறாங்க. விதிரேகை ஒருத்தருக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாரி தான் அவருடைய உத்தியோகமும் தொழிலும் அமையும். மேலும் உத்தியோகமும் அதில் கிடைக்கக்கூடிய முன்னேற்றமும் தொழிலும் அதில் வளரக்கூடிய வளர்ச்சியும் சனிமேடை பொறுத்தியும் அமையும் அப்படின்னு கைஜோதிட முறையில் சொல்கிறாங்க. உங்கள் கையில் இப்போ நீங்கள் பார்க்குறது விதிரேகை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விதிரேகை ரொம்ப ஆழமாக தெளிவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய வேலை மற்றும் உத்தியோகத்தின் மூலம் உங்கள் வாழ்க்கை ரொம்ப செழிப்பாக இருக்கும். நல்ல உயர்ந்த நிலையை நீங்கள் அடைவீங்க. மேலும் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலானது உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரும். ஆனால் நீங்கள் ரொம்ப கவனமாகவும் கடின உழைப்பும் தேவை அப்படின்னு சொல்லப்படுது. ஒருவேளை இந்த விதிரேகையானது மங்களாக ஆழமற்ற நிலையில் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் அதிக திருப்பங்களுடன் கூடிய ஒரு வேலை அமையும். மேலும் பல்வேறு விதமான மாற்றங்கள் கொண்ட ஒரு தொழிலை குறிக்கும். வேலையாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, நீங்கள் வெற்றி அடைவதற்கு கடினமாக முயற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த விதிரேகையானது அங்கங்கே உடைந்து விட்டு பிரேக் ஆகி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் பல்வேறு விதமான இடையூறுகள் வரும், பிரேக்கப் வரும். மேலும் பெரிய தொழிலாக இருந்தாலும் சரி, சிறிய தொழிலாக இருந்தாலும் சரி, அடிக்கடி பல்வேறு விதமான மாற்றங்களை நீங்கள் சந்திக்க நேரிடும். வாழ்க்கையில் வேலையாக இருந்தாலும் சரி, ப்ரொமோஷன் கொஞ்சம் தாமதமாக லேட்டாக வரும். நீங்கள் தொழில் செய்கிறீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் என்பது ரொம்ப தாமதமாக கொஞ்சம் விட்டு ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுடைய இந்த விதிரேகையானது 2 இருந்தால் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரம் 2 மடங்கு இருக்கும். அதாவது ஒரே நேரத்தில் 2 வருமானம் வரக்கூடிய தொழில் மற்றும் வேலை செய்யக்கூடிய அமைப்பு கிடைக்கும். ஒரு சிலருக்கு வேலை செஞ்சுக்கிட்டே படிப்பாங்க, இல்லை படிச்சுக்கிட்டே வேலை செய்யக்கூடிய யோகமும் அமையும். உங்களுடைய விதிரேகையானது வளைந்து அல்லது அலையலையாக இருந்தால் வழக்கத்துக்கு மாறான தொழில் வாய்ப்புகள் ஏற்படும். மேலும் ஏற்ற இறக்கத்துடன் உங்களுடைய வேலை அமையும். சில நேரங்களில் வேலைக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய குணத்தையோ அல்லது உங்களுடைய குணத்துக்கு ஏற்ற மாதிரி வேலையும் மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை நீங்கள் இருப்பீங்க. எதுவாக இருந்தாலும் வளைந்து கொடுத்து நெளிவு சுழிவுடன் வேலை செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு பெற்றவராக நீங்கள் திகழ்வீங்க. இந்த விதிரேகையானது சூரிய மேடு வரைக்கும் சென்று கிளையாக பிரிந்திருந்தால் நீங்கள் செய்யக்கூடிய வேலையாக இருந்தால் வெற்றி, பாராட்டு, ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். இந்த வேலைனா நீங்கள் தான் இந்த வேலை தான் அப்படின்னு ஒரு யூனிக்யூவாக சிக்னேச்சர் மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும். தொழிலாக இருந்துச்சு அப்படின்னா அதிலே மிகப்பெரிய வெற்றியும் பாராட்டும் நல்ல ஒரு சிறந்த அங்கீகாரமும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த விதிரேகையானது ஆயுள் ரேகையிலிருந்து தொடங்கிச்சு அப்படின்னா உங்களுடைய வேலையாக இருந்தாலும் சரி அல்லது தொழிலாக இருந்தாலும் சரி, உங்கள் குடும்பங்களை சார்ந்து உங்கள் குடும்பங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து அது மாறுபடும். சில நேரங்களில் உங்களுடைய குடும்பத்தில் ரொம்ப நெருக்கடியான ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னா உங்கள் உத்தியோகத்தை விடக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கும். தொழிலுடைய முன்னேற்றமும் வளர்ச்சியுமே குடும்பத்தினுடைய உறுப்பினர்கள் எண்ணிக்கையும் அந்த சூழ்நிலை சார்ந்தே காணப்படுது. கடின உழைப்பின் மூலம் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடையக்கூடிய யோகமும் உங்களுக்கு உண்டு. இந்த விதிரேகையானது புத்தி ரேகையிலிருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா உங்களுடைய முன்னேற்றம் வளர்ச்சி பார்த்தீங்கன்னா 35 வயதுக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய வளர்ச்சியை நீங்கள் அடைவீங்க. வெற்றி, பாராட்டு, மிகப்பெரிய புகழை நீங்கள் அடைவீங்க அப்படின்னு சொல்லப்படுது. சில நேரங்களில் ஒரு சிலருக்கு இந்த விதிரேகையானது சந்திரமேட்டிலேருந்து ஆரம்பிக்கும். சந்திரமேடு என்பது படைப்பு திறன், ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் நல்ல ஒரு நுணுக்கமான ஒரு அறிவு, வடிவமைப்பு, பொழுதுபோக்கு, நடிப்பு, கலை, எழுத்து, கவிதை, இது போல் அறிவு சார்ந்த விஷயங்களை பொறுத்து இருக்கும். மேலும் இவங்களோட திங்கிங் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் அப்படின்னு சொல்லலாம். உள்ளுணர்வு அதிகமாக இருக்கும். இதுபோல் சம்மந்தப்பட்ட தொழிலில் நீங்கள் மிகப்பெரிய வளர்ச்சி அடைவீங்க. இதுபோல் சம்மந்தப்பட்ட வேலையில் உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கும். உங்களுடைய விதிரேகையானது சந்திரமேட்டிலேருந்து ஆரம்பித்தால் உங்களோட விதிரேகையானது குருமேட்டில் போய் முடிஞ்சிச்சுன்னு வச்சிங்களேன், நீங்கள் கடின உழைப்பால் மிகப்பெரிய லெவலில் அடைவீங்க. உங்களுடைய திறமை மற்றும் கல்வியின் மூலம் மிகப்பெரிய இலக்கை நீங்கள் அடைவீங்க. உங்களுக்கு மிக உயர்ந்த லட்சியங்கள் இருக்கும். மேலும் அதை அடைவதற்கு மிகப்பெரிய அளவில் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. விதிரேகையானது குருமேட்டில் போய் முடிதுன்னு வச்சிங்களேன், நீங்கள் மிகப்பெரிய அதிகாரத்தில் அமரக்கூடிய யோகம் பெற்றவராகவும்
மிகப்பெரிய நிறுவனத்துக்கு மிகப்பெரிய கூட்டத்திற்கு தலைமை தாங்கக்கூடிய தலைமைத்துவம் பண்பு கொண்டவராகவும் நீங்கள் விளங்குவீங்க. ஒருவேளை உங்களுடைய விதிரேகையானது புதன் மேட்டில் போய் முடியுதுன்னு வச்சிங்களேன், வணிகம் வியாபாரம் மிகப்பெரிய வணிகத்தில் நீங்கள் சிறந்து விளங்கக்கூடிய மிகப்பெரிய வல்லுநராக வரக்கூடிய அமைப்பும் யோகம் பெற்றவராக நீங்கள் திகழ்வீங்க. உங்களுடைய புத்தி ரேகையானது இருதய ரேகையில் போய் முடிஞ்சிச்சுன்னு வச்சிங்களேன், உங்களுடைய வேலையாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி அது உங்கள் குடும்பத்தை சார்ந்தே இருக்கும். உங்களுடைய குடும்பத்தினுடைய ஆதரவு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய வேலையை நீங்கள் அடுத்தடுத்த ப்ரொமோஷன் கிடைத்து மிக உயர்ந்த நிலைக்கு போவீங்க. அதே போல் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் மனைவி அம்மா அப்பா குழந்தைங்க இவங்களுடைய ஃபுல் சப்போர்ட் இருந்துச்சுன்னா அதிகமான பிரான்ச்சஸ் மிக அதிகமான லாபங்கள் முன்னேற்றங்கள் கிடைக்கும். மேலும் நீங்கள் கடினமான உழைப்பின் மூலம் தொழிலாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி மிகப்பெரிய வளர்ச்சி அடைவீங்க. ஒருவேளை குடும்பத்தினுடைய சப்போர்ட் இல்லைன்னா உங்கள் வேலையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் அது அத்தோடு முடியக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கும் நீங்கள் தள்ளப்படுவீங்க. சில பேருக்கு விதிரேகையே இல்லாமல் இருக்கும். இதுக்கு காரணம் நீங்கள் மிகப்பெரிய தோல்வி அடைய போகிறீங்க அப்படின்னு அர்த்தம் அல்ல. விதிரேகை இல்லை அப்படின்னா தனிப்பட்ட முறையில் உங்களால் முன்னேற முடியாது. ஒருத்தரை சார்ந்தோ அல்லது ஒரு சூழ்நிலையோ சமூகத்தையோ சார்ந்து நீங்கள் முன்னேற முடியும். சமூகம் சார்ந்தோ இல்லை தனிப்பட்ட ஒரு நபரை சார்ந்தோ உங்கள் வேலை மற்றும் தொழில் அமையும். அதன் மூலம் மிகப்பெரிய முன்னேற்றம் வளர்ச்சியும் ஏற்படும். மேலும் கைஜோதிட முறையில் மேலும் சில ரேகைகளை வைத்து நம்முடைய தொழில் மற்றும் உத்தியோகத்தை குறிப்பிடுறாங்க. புத்தி ரேகை, இந்த புத்தி ரேகையானது ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப ஆழமாகவும் இருந்துச்சு அப்படின்னா வலுவான பகுப்பாய்வு திறன், ஒரு விஷயத்தை நல்லா ஆழமாக சிந்திக்கக்கூடிய அறிவும் மேலும் ஒழுங்கமைக்கப்பட்ட தொழில் மற்றும் மேலாண்மை பெற்றவராக இருப்பீங்க. குறிப்பிட்ட ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னா அந்த வேலையை செய்யணும் அப்படின்னு ஒரு டிசிப்ளின் இருக்கும். அந்த வேலையை செஞ்சே காட்டணும் அப்படின்னு உறுதித்தன்மை பெற்றவராக நீங்கள் இருப்பீங்க. மேலும் சிறந்த தொழில் முனைவோராக நீங்கள் இருப்பீங்க. ஒரு வேலை ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அதில் நல்ல சக்ஸஸாக கொண்டு போகக்கூடிய அறிவும் நல்ல ஒரு வேலை செய்யக்கூடிய ஞானம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒருவேளை இந்த புத்தி ரேகையானது அலையலையாக இருந்துச்சு அப்படின்னா படைப்பாற்றல் அதிகமாக இருக்கும். பல்வேறு விதமான பாத்திரங்களும் பல்வேறு விதமான திறமைகளும் பெற்றவராக இருப்பீங்க. வலுவான மனக்கவனம் ஆற்றல் நாணம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நம்மளுடைய உள்ளங்கையில் சூரியமேடு அப்படின்னு ஒரு பகுதியை சொல்லுவாங்க. அதாவது மோதிர விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி சூரியமேடு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பகுதியில் காணப்படக்கூடிய ஒரு ரேகை வாழ்க்கையில் மிகப்பெரிய புகழையும் அங்கீகாரத்தையும் வெற்றியையும் கொடுக்கும். நீங்கள் கொடுக்கக்கூடிய படைப்பு வேலை எதுவாக இருந்தாலும் அது மக்களால் பாராட்டக்கூடிய வகையில் அதுக்கு சிறந்த அங்கீகாரம் கிடைக்கிற வகையில் அமையும். இந்த சூரியமேடு பகுதியில் ரேகை ரொம்ப தெளிவாக வலுவாக இருந்தால், ஒருவேளை இந்த சூரியமேட்டு பகுதியில் ரேகை ரொம்ப மெலிதாக தெளிவில்லாமல் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், வேலை மற்றும் உத்தியோகத்தில் குறைவான சாதனை படைக்கக்கூடிய நபராக நீங்கள் திகழ்வீங்க. கை ஜோதிட முறையில் ஆள்காட்டி விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி குருமேடு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த குருமேட்டு பகுதியில் ரேகை இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், சிறந்த லட்சியம் உடையவராக தலைமை பண்பு பெற்றவராக தன்னம்பிக்கை உடையவராக நீங்கள் திகழ்வீங்க. இதனாலே நல்ல மிகப்பெரிய அதிகாரத்தில் அமரக்கூடிய யோகமும் அமைப்பும் இருக்கும். மிகப்பெரிய மேலாளராகவோ ஒரு சிறந்த நிறுவனத்தை நிர்வகிக்கக்கூடிய திறமை பெற்றவராகவும் அரசியல்வாதியாகவும் கற்பிக்கக்கூடிய ஆசானாகவும் மிகப்பெரிய ஆலோசகராகவும் நீங்கள் திகழ்வீங்க. சனிமேடு உங்களுக்கு மிக சிறப்பாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஒழுக்கம் பொறுப்பு ஞானம் சிந்தனை பகுப்பாய்வு இது போல் விஷயங்களை தெளிவாக இருப்பீங்க. அதிகபட்சம் சட்டம் சார்ந்த நிதி சார்ந்த நிர்வாகம் சார்ந்த திட்ட மேலாண்மை சார்ந்த துறைகளை நீங்கள் சிறந்து விளங்குவீங்க. ஒரு ஜட்ஜாகவோ மிகப்பெரிய காவல் ஆணையராகவோ மிகப்பெரிய சட்டத்தை நிலைநிறுத்தக்கூடிய நபராகவும் நீங்கள் திகழ்வீங்க. சூரியமேடு நல்லா சிறப்பாக நல்லா உயர்வாக இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், படைப்பாற்றல் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஒரு இன்வென்ஷனை நீங்கள் சிறப்பாக படைப்பீங்க. ஒரு கதை பாடல் கவிதையை சூப்பராக எழுதுவீங்க. அதன் மூலம் மிகப்பெரிய வெற்றி நீங்கள் அடைவீங்க. பார்ப்பதற்கு கவர்ச்சியாகவும் அழகாகவும் இருப்பீங்க. மக்களை எளிதில் கவரக்கூடிய ஈர்க்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஈர்ப்பு சக்தி பெற்றவராக நீங்கள் திகழ்வீங்க. புதன்மேடு அப்படின்னு சொல்லக்கூடிய சிண்டுவலுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி நல்லா மேடாக இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்கும். வணிகம் வியாபாரம் இதில் நல்ல ஒரு ஆளுமை பெற்றவராக நீங்கள் இருப்பீங்க. விற்பனை துறையில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும். மக்கள் சார்ந்த தொழில், அதாவது மக்களை டைரெக்டாக கான்டாக்டில் இருக்கக்கூடிய தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும். கற்பித்தல் சார்ந்த விஷயங்கள் ஆசிரியராகவோ ஆலோசகராகவோ அட்வைசராகவோ நீங்கள் இருந்தீங்கன்னா அது மிகப்பெரிய வளர்ச்சி கொடுக்கும். பொதுவாகவே பல்துறை வித்தகர் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு பல்வேறு விதமான துறைகளில் ஞானமும் அறிவும் திறமையும் நிறைந்திருக்கும். சந்திரமேடு நல்லா சிறப்பாக உயர்வாக இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், உள்ளுணர்வு படைப்பாற்றல் பயணம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஆன்மீகத்தில் மிகப்பெரிய லெவலில் முன்னேற்றம் அடைவீங்க. உளவியல் மற்றும் மற்றவங்களை படிக்கக்கூடிய மைண்ட் ரீடிங் சைக்காலஜி விஷயங்களை மிக சிறந்து விளங்கக்கூடிய நபராக இருப்பீங்க. மேலும் கைஜோதிட முறையில் சில விதமான குறியீடுகள் சொல்கிறாங்க. இந்த குறியீடுகளும் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் வியாபாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும்.
முக்கோணம் போன்ற குறியீடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல நேர்மையான ஒழுக்கமான மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய ஒரு விஷயமாக கருதப்படுது. உங்கள் உள்ளங்கையில் எந்த இடத்துலையாவது முக்கோணம் போன்ற ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், நீங்கள் செய்யக்கூடிய வேலையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் நேர்மையான முறையில் மிகப்பெரிய வளர்ச்சியும் வெற்றியும் நீங்கள் அடைவீங்க. அதே போல் கையில் ஏதாவது ஒரு இடத்துல நட்சத்திரம் போன்ற ஒரு குறியீடு இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், அது விதிவிலக்கு அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுடைய சொந்த திறமையாலும் உங்களுடைய சொந்த முயற்சியாலும் வேலையாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி மிகப்பெரிய வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதில் எத்தனை குறியீடு அமைப்பு உங்களுக்கு இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தமிழ் டெக்னாலஜி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.